ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு. எஸ், ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறதா. எஸ், உங்களுக்குமே தெரியும், மகாநதியில் வெண்ணிலா அப்படின்ற ஒரு ரோலில் ரீசெண்ட் டேஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்முடைய கண்மணி மனோகரன் அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சீரியல் ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய ரோல் இல்லைனாலுமே இப்போ தான் அவங்களுடைய ரோல் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் அவங்களுடைய ரோல் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய லவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், அவங்களும் நம்மளுடைய அஸ்வத் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டே முடிந்து இருந்துச்சு. ஸோ ரிலேட்டடாக பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு நடுவில் இன்னைக்கு வந்து அவங்க 2 பேருக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ எஸ், நம்மளுடைய சிறுகடி காசு சல்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட மேரேஜ் போயிருக்காங்க போல. அங்கேருந்து விஷஸ் பிக்சர் போட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து அவங்களுமே அஃபிஷியலாக இன்னைக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்துட்டு ஒரு புதிய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ கண்மணி வந்துட்டு முதல்ல குளோபல் வில்லேஜஸில் விஜயில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாரதி கண்ணம்மாவில் அஞ்சலி அப்படின்ற ஒரு ரோல், நல்ல ஒரு பெரிய ரோல், அதாவது சைட் கேரக்டர், செகண்ட் லீடாக இருந்தாலுமே கூட நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். அவங்க குவிட் பண்ணும்போதெல்லாம் ஏன் குவிட் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க வந்துட்டு அமுதா மனலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் ஜீல பண்ணியிருந்தாங்க மெயின் லீடாக. அதை தொடர்ந்து அந்த சீரியல் முடிஞ்சது தொடர்ந்து இப்போ மறுபடியும் மகாநதியில் மறுபடியும் விஜயில் நம்முடைய குளோபல் கூட இணைஞ்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதே போல் அஸ்வத்மே வந்துட்டு நல்ல ஒரு ஆங்கர். அதை தொடர்ந்து மிஸ்டர் மனைவி சீரியலுமே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நியூ ஜேர்னி அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் வெண்ணிலாவுடைய ரோலுமே நமக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்குது, கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலுமே கூட அந்த ரோல் அவங்களுக்காக கிடைச்ச ஒரு ரோல். ஸோ அவங்களுடைய கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களுடைய கெரியரை ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அந்த ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரோலுமே அவங்க நல்லா ஏற்று பண்ணி அந்த கேரக்டர் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம சார்பு ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான். ஸோ நெகட்டிவ் கேரக்டர் இருந்தாலுமே ஏன் பெஸ்ட் ஒரு பில்லி கேரக்டர் நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ அதுவுமே கூட அவங்க வாங்குற அளவுக்கு நமக்கு சந்தோஷம் தான். பட் அந்த அளவுக்கு இருக்காது, சின்ன கேமியோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு மேக்ஸிமம் 3 to 4 months போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.